வாங்க வாங்கத்தான் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. மலேசியாவிலேருந்து இதுக்காக என்னை பார்க்குறதுக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்கு வீடியோ எடுக்க வந்திருக்கீங்க. நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்கள் ஒய்ஃப்லாம் நல்லா இருக்காங்களா? அவ்வளோ அதே வேணும். ஆமாம் வெங்காய சட்னி. ஆமாம் வெங்காய சட்னி, முட்டை, ஃபிஷ் பிரியாணி, பாறை மீனில் பிரியாணி செய்கிறோம். ஓகே. நீங்கள் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. நாங்கள் இன்றைக்கி வந்து மீன் பிரியாணி செய்ய போகிறோம். கூட அசரப்பு வந்திருக்காங்க. மலேசியா பூரா சுற்றி வீடியோ எடுத்து வந்திருக்காங்க. இங்கே நம்ம நாடு தமிழ்நாட்டில் வீடியோ எடுத்து ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. எல்லோரும் நல்லா பாருங்கள், சந்தோஷமாக இருக்குது எல்லோரும். ஓகே, நன்றிம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மா கூட சேர்ந்து ஃபிஷ் பிரியாணி சமைச்சு சாப்பிட போகிறோம். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நானும் பார்க்க போகிறேன். வாங்க. ஆமாம், சமைச்சு சாப்பிட போகிறோம். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். நீங்களும் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. ஆடி மாதம் நிறையா இருக்குது. இப்போ கூழ் ஊற்றுறாங்க. கூழை ஊற்றி குடிச்சிட்டு ஓடிடுறாங்க சொல்கிறாங்க. ஆமாம், பிரியாணிக்கு தனியாக எடுத்துருங்க. ஒரு 3 கிலோ இதை கட்டு. ஒன்று பொண்ணு ஒரு நானுன்னு கொடுத்தாள் அந்த இவளுக்கு. விற்கிற பெருசு விற்கல. அதுக்கு பிறந்தது அந்த ஒரு அடுப்பில் பொரிக்கலாம், ஒரு அடுப்பில் கூட வறுக்கலாம். ஓகே. இது என்னதுமா? இது வந்து அஞ்சாறு பொட்டி. இதில் நான் எல்லாம் இதுக்கு அந்த காலத்தில் அஞ்சாறு பொட்டின்னு சொல்கிறது. அப்போ வந்து மரத்தில் இருக்கும். சரி. இப்போ வந்து இது நாகரீகத்தில் வந்துடுது. அதனால இந்த பெட்டி நம்ம வாங்கணும். கடையில் போனால் இத்தனையும் வச்சு தருவாங்க. இருக்கு. இது மொத்தம் வந்து 7 மசாலாவா? 7 மசாலா இருக்கும். அதாவது கேளுங்க, தனி மிளகா, ராம்நாத் மிளகா, ஆந்திரா மிளகா, நீட்டு மிளகா ரெண்டையும் காய வச்சு இதை வைக்கணும். அரைச்சி வச்சிருக்கேன். அது 2 மிளகாயும் கலந்துருவேன். மசாலா ரகசியம் இதை இதில் வந்து போடலாம். ரெண்டாவது நம்ம இந்த மாதிரி ஏலக்காய், பட்டை, கிராம்பு போட்டு அரைச்சு சரிசமமாக போட்டு அரைச்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறேன். அதை எடுத்து போட்டோம்னா எல்லாத்துலேயும் வந்துடும். அவ்வளவுதான். குருமா, கிருமா, கருமா எல்லாத்துக்கும் போடலாம். ஆனால் உடம்புக்கு நல்லது தான். நல்லதுதான். எதுவுமே தப்பு கிடையாது. எல்லாம் இதை போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன்னு கொஞ்சம் போடுறேன். கல் உப்பு போடுறேன். கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கேன். இது வந்து பிரியாணிக்கு உள்ள மீன். உங்களுக்கு தேவைக்கு எவ்வளவு மீன் எடுக்கிறீங்களோ அதுபடி நீங்கள் போட்டுக்கிறீங்க உப்பை. அவ்வளவுதான். அது ஊறட்டு. இது வந்து பொரிக்கிறதுக்கு உப்புத்தூள், மசாலாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு பெரட்டுவாங்க. பெரட்டி எல்லாம் வச்சு அது பொரித்து சாப்பிட்றதுக்கு. இது வந்து பொரித்து நாங்கள் பிரியாணி சேர்த்துருவோம். அந்த மிளகாத்தூளை போடுறேன் பார்த்துக்குறோங்க. அவ்வளவுதான். இந்த பாருங்கள், மஞ்சத்தூள் இவ்வளவுதான் போடுது. அவ்வளவுதான். உப்பு கரைய தண்ணி விட்டுரும். இப்போ பாருங்கள், அதில் எண்ணெய் ஊற்றுறேன். அதை பொரிக்கிறதுக்கு. வேறு ஒன்றும் இல்லை. எண்ணெய் ஊற்றிட்டேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிசுக்கா போடுறேன். அப்போதான் ஒரே மேனியாக வேந்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த காலத்தில் இப்படிலாம் வேலையை வந்துருக்கு. இதை நான் பார்த்துட்டு போகிறாப்புல இருந்திருக்கு. அவங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கிடைக்கல. எடுத்துட்டேன்ல, கட்டில் எடுத்துட்டேன். ரொம்ப வேக வைக்கக்கூடாது, எடுத்துட்டேன். ஆனால் இதுக்கு தேவையில்லை. இது வேக போகுது. பிரியாணிக்குள்ளே அரிசிக்குள்ளே வெந்துடும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சட்டி 1 3 விட்டு 3 ஊற்றியிருக்கேன். இது வந்து கடலெண்ணெய். பட்டை போடுறேன், கிராம்பு. இந்த ஏலக்காய் வந்து இனிமேல் சோத்துக்கு தண்ணியில் போட்டு கொதிக்க வைப்பேன். அரிசியோட.
இதில் வந்து நல்ல தண்ணி ஊற்றுறோம் அரிசியில். நல்லா கூட ஊற்றுப்பா. ஒரு அலசி இறுத்து விடுங்க. அதுக்கு மேலே அதை அலசுனா வாசனை குறைஞ்சிரும். நம்ம டேட்டு பார்க்காம வாங்காதீங்க எந்த பொருளும். தண்ணி கொதிக்க வைக்கிறாங்க. இந்த அரிசி ஊற வச்சுருக்கு, அங்கே ஏலக்காய் போடணும். அந்த அரிசியில் தண்ணியில் போட்டுறணும். இல்லாட்டா அதுக்கு முன்னாலே போட்டுச்சு. தண்ணி கொதிக்க வைக்கல, அது போட்டுரு. இனிமேல் கொட்டிடலாம். 200 பூண்டு உரிச்சது, 250 இஞ்சி, ரெண்டையும் சேர்த்து அரைச்சதை நான் இப்போ போட போகிறேன். நல்லா கிண்டிட்டா நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக. இந்த உப்புக்கல்லை வந்து இதில் போடுறேன். இதில் போட்டால் நல்லா அதில் வதங்க. நல்லா வெங்காயம் இதெல்லாம் வதங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு அப்புறம் நம்ம தண்ணியில் பார்த்துக்கிட்டு அப்புறம் உப்பு மறுபடியும் பத்தாட்டை போட்டுக்கிறோம். அவ்வளோதான். வெங்காயம் வதங்கி பொன்னிறமாக வரும்போது அப்போ போடுங்க அந்த இஞ்சி பூண்டை போட்டு கிண்டணும். அது கிண்டி செந்நிறமாக வரும்போது மிளகா, பச்சை மிளகாய் போடுங்க. அப்புறம் தக்காளி போடுங்க. இப்படி ஒன்று ஒன்றா இறக்கிடுங்க. இதில் இது வந்து பச்சை மிளகா. இது முழுசாத்தான் போடணும். காம்பை பிச்சுட்டு கழுவிடுங்க. அதை போட்டு அறுத்துக்கிட்டு வச்சே வாயில் சாப்பாடு உரைக்கும். இது 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போதும். அடுத்து தக்காளி போடுறேன். கிண்டுமா, நல்லா கிண்டிவிட்டு. நல்லா கிண்டு. போட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு. புதினா, மல்லி, தக்காளிலாம் போட்டு எல்லாம் வதக்க வேண்டியதேன். வேலை முடிஞ்சிச்சு. இதை எப்படின்னு கேட்டால் இந்த தூளில் கொஞ்சம் போட்டால் ருசி கொடுக்கும். மீன் நல்லா. இது மல்லித்தூள். இது வந்து தனியாக தூள் தான். மல்லி தனியாக எல்லாம் ஒன்று ரெண்டும். இது வந்து கொஞ்சம் சீரகத்தூள் பௌத்த சரிப்படுத்தும் இந்த மசாலையெல்லாம். இந்த பாருங்கள், இது மிளகுத்தூள் போட்டேன். இது ஒரு தூள்னு சொன்னால அது அவ்வளோதான். அது நல்லா வதக்குறியா, நடுவில் இருக்கக்கூடாது, ஓரந்தான் வரணும். தயிர் இது வந்து 56 வருஷம் ஆகுது. அத்தா கொண்டு வந்து அதையும் பார்த்துக்கோங்க. அலோஸ்டாவில் இருந்து மலேசியா கிட்டா அத்தா இருந்தது. சாலன் நாகூர் 88. எதிரில் வந்து பள்ளிவாசம் இருந்துச்சான். அங்கேயுமா விட்டாயிட்டாங்க. அத்தாக்கு வந்து லெமன் வந்து அது இது வந்து இந்த பருத்து நான்டா கிண்டர் கொண்டாங்க. நான் கிண்டர் கொண்டாங்க. நீங்கள் பாவம் கொண்டாங்க. இதாக இருக்கிறீங்க களைப்பா. சூப்பராக இருக்குது வாசம். நல்லா இருக்குது, சூப்பர் வாசம். இதுவே இப்படி சூப்பராக இருக்கே. இப்போ மீன் போட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல. அதான் சூப்பராக இருக்கும். தண்ணி இது வந்து இந்த அரிசிக்கு வந்து 1.5 கிளாஸ் அந்த இது அரிசிக்கு கணக்கு. அதே அப்புறம் ஒரு வேலை இருக்குது. இந்த கொடுங்க கரண்டியை. ஆமாம், இங்கே மசாலா இருக்குல்ல, ஒட்டக்கூடாது. அதெல்லாம் நான் அப்படி சுரண்டி விட்டு பார்த்துக்குறோம். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டு. இந்த 2 குள்ள அரிசியும் ஊற வச்சு தண்ணியில் போட்டு எடுத்தாச்சு. இந்த பதத்தில் பாருங்கள். இதில் வந்து இந்த ஏலக்காய் பாருங்கள், இப்படி பொதும்பி ஊதி இருக்கும், நல்லாயிருக்கும். சோத்தில் அப்படி தான் போட்டு வடிக்கணும். தண்ணி இல்லை. இப்போ இதை வந்து இப்போ தம் பண்ண போகிறோம். அரிசியை விட்டுருக்காங்களே. இல்லை, எரியட்டு விடு, வேகட்டு. தண்ணியாக இருக்கு, கொஞ்சம் குறையணும். கொஞ்சம் தள்ளி விடு, மேலே தள்ளு. கொட்டிக்கிறானே. பொட்டியா இந்த எல்லாத்தையும் இருக்குது. கல் மாதிரி தின்ற புது மீன் தான். மீன் நல்ல மீன், புது மீன் பார்த்தேன். இறக்கிட்டோம். கை நல்லா தேர் கழுவிட்டு சுத்தம். வரேன்
அப்போ இதுவும் நல்ல சரியான தண்ணியாக இருக்குது. நெய் போடுறாங்க பார்த்துக்கோங்க. உள்ளே ஓட்டி எடுமா, இந்த இங்கே போடு போதும், இதுக்கு மேலே வேணாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா அமைஞ்சிருச்சாமா? நல்லா அமைஞ்சிருச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. பார்த்தா முதல்ல வச்சுட்டு அப்புறம் மேலே எடுத்துகிட்டு வாங்க. சொல்லுங்கம்மா. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பிரியாணி, மீன் பிரியாணி ரொம்ப சூப்பராக ருசியாக இருக்கும். ஆமாம், முன்ன பின்ன ஆயிரத்தை செய்யும், என்ன பண்ணுறது. சூசியாக நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் மசாலையெல்லாம் அப்படி சேர்ந்துருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் ருசியாக இருக்கும், அவ்வளோ ருசியாக இருக்கும். அவள் சாப்பிட போகிறாங்க எல்லாரும். ஆனால் சொல்லுவாங்க என்ன அப்படித்தான் அப்படியே கொட்டிவான். அப்படி கொட்டி விடு. உட்காருங்க, நீங்கள் உட்காரு, நான் எடுத்துக்கிறேன். அப்படி வை, வரிசையாக வை. ஆமா, இன்னைக்கு நானும் அம்மாவும் சேர்ந்து இது ஃபுல்லா வந்து சாப்பிட போறோம். சாப்பிட ஆரம்பிக்கலாமா? சாப்பிட ஆரம்பிப்போம். சாப்பிட்டுருவோம். சாப்பிடுங்க, அசரப்பு சாப்பிடுங்க, நானும் சாப்பிடுறேன். ஓகே. ஆமா, பிரியாணி பிஸ்மில்லாஹ் நல்லா இருக்கு பாருங்க, பார்க்கவே நல்லா நல்லா வெந்திருக்கு. நல்லா அரிசி. வாங்க சாப்பிடுவோம். பிஸ்மில்லாஹ். அரிசி நல்லா வெந்து நல்லா இருக்கு, நல்லா டேஸ்டாகவும் இருக்கு, நல்ல ருசியாக இருக்கு. இதே மசாலா சேருங்க. ஆஹா ஆஹா, அந்த மீன், பொரிச்ச மீன் போட்டாங்கல்ல, அந்த மசாலா டேஸ்ட்டும் இந்த மசாலா டேஸ்ட்டும் சேர்ந்து நல்லா அருமையாக இருக்குங்க. சுவை ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சம் வந்து அந்த தண்ணி கூடிருச்சாமா? கொஞ்சம் தண்ணி கூடிருச்சு, கொஞ்சம் தண்ணி கூடிருச்சு. அதனால இப்படி தெரியும். நல்ல அரிசி சோறா தெரியாம ஒரு மாதிரி தெரியுது. ஆமாம், மற்றபடி நல்ல ருசி, நல்ல டேஸ்ட். நல்லா கொஞ்சம் தண்ணி கூடிருச்சு, தப்பா போச்சு. மீன் சாப்பிடுவோம். இதான் மீன் பிரியாணி பாருங்க. மீன் பிரியாணி நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. மீன் பாருங்க. ஓகே, மீன் பாருங்க, நல்லா வெந்திருக்குங்க. ஆஹா, நல்ல பொரிச்ச மீன், நல்லா வெந்திருக்கு, சூப்பரா இருக்குங்க. மீன் சாப்பிடுவோம் அப்படியே. மீன் சுவை, நல்ல சுவை, அருமை, அருமையா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. நல்ல புது மீன். இது பொரிச்ச மீன். இப்படி மீன் தான் எதிர்பார்த்தேன். நல்லா புது மீன் எல்லாம் பார்த்து வாங்க. நல்லா, இது நல்ல மீன், புது நல்லா இருக்கு பாருங்க. பாருங்க, நல்லா இருக்கு, சூப்பரா. நல்ல நல்ல மீன், ஃப்ரெஷ் மீன். இந்த பாறை மீனுக்கு என்ன செய்யும் தெரியுமா? ஒரு பகுதி ஒரு கலர், ஒரு பகுதி வெள்ளையா இருக்கும் பாருங்க. இது ஒரு கலரா இருக்கும், இது ஒரு வெள்ளை கலரா இருக்கும். இப்படி 2 கலர் இருக்கு இந்த மீன்லயே. சால்னா கேம் அப்படி சொல்லு. சால்னா கேம், சால்னா கேம். ஆமா, பிரியாணி அம்சமா இருக்கு. பிரியாணி அம்சமா இருக்கு, சால்னா கேம். சால்னா என்னது? சால்னா கேம். சால்னா கேம். சால்னா கேம் நல்லா இருக்கு. சால்னா கேம், சால்னா தானே, சால்னா தானே, சால்னாவிலே செய்யறது. ஆஹா, தயிர் வெங்கத்துக்கு சூப்பரா இருக்கு பிரியாணி. டாக்டருக்கு படிக்கணும்னு அத்தா படிக்க வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சா அந்த காலத்துல. டாக்டருக்கு படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்படி மாறிக்கிருச்சு. இப்போ இப்படிலாம் நடக்குது. என்ன பண்ணுறது, பார்த்துக்கோங்க, மனுஷ வாழ்க்கை தான். நம்ம இன்னையால ஒரு டாக்டர் கூட உட்காந்து சாப்பிட வேண்டிய ஆளு. பாருங்க, பிரியாணி உள்ள போயிட்டே இருக்கு. நல்லா உள்ள தள்ளுங்க. நல்லா சாப்பிடுங்கத்தா. சரி சரி, அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்க. உங்களுக்காக நல்லா செய்யணும், செஞ்சது. ஆனால் அந்த மீன் நல்ல பிரசான மீன், நல்ல மீன், நல்ல மீன். நல்லா பிரியாணி நல்லா இருக்கு. எனக்கு மீனை பார்த்தாலே பிடிச்சிக்கிச்சு. அப்போ கொண்டாந்து வச்சோடனே. ஆமாம், என் கணவருக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு பட்டு காரைக்குடி அல்வா இதெல்லாம் வாங்கினது அப்போதான் நான் சாப்பிட்டதே. நான் இனிப்பு ஸ்வீட்லாம் சாப்பிட மாட்டேன். சரி, என்னை சாப்பிட வச்சதே அவங்கதான். இது சாப்பிடு, நல்லது, நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸ்வீட் இது பிரியாணி, இது அல்வா. அல்வா பிரியாணி கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். ஐயா வந்து அல்வா வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போ அல்வா வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆமா, இந்த மாதிரி பிரியாணி திண்டு விட்டு அப்பவே இருந்தாங்க. அவளுக்கு கப்பல்ல நிறைய கொடுப்பா பாசுமதி அரிசி. அப்படியா? எங்க இருந்தாங்க? அவளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை. சரி. அவளுக்கு வந்து இந்த மெர்ச்சன்ட் நேவி.
சரக்கு எடுத்துட்டு போற கப்பல்ல வந்து வெளிநாடு பூரா போனாங்க. எல்லா நாடும் போனவங்க. பனாமா கால்வாயெல்லாம் போயிருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. சூப்பர் பிரியாணி, மீன் பிரியாணி, தரத்தரத்துலேருந்து எல்லா பிரியாணியும் இழுத்துருச்சுங்க. முடிஞ்சிச்சு. அருமை. ஓகேம்மா. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழகா சூப்பராக இன்றைக்கி ஒரு மீன் பிரியாணி சமைச்சு சாப்பிட்டாச்சு. இது அவங்க வந்து மலேசியாவிலேருந்து வந்ததோடு இந்த நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ்நாட்டிலே இருக்காங்க. ரொம்ப நல்லா எல்லாம் செய்கிறாங்க. எல்லா ஊரும் சுற்றி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அசரப் விலாக். என் சேனல் பேர் வந்து அஷ்ரஃப் விலாக். அசரப் விலாக். ஆமாம், மலேசியாவை சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் உள்ள வீடியோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.